பரந்தூரில் நேற்று விஜய் பேசிய பேச்சுக்கு ஜி ஸ்கொயர் ரியல் எஸ்டேட் நிறுவனம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வரும் மக்களை சந்தித்து பேசிய விஜய், விமான நிலையம் அமைப்பதால் ஆளும் கட்சிக்கு ஏதோ லாபம் இருக்கிறது என்று குறிப்பிட்டார். பரந்தூர் பகுதியில் ஜி ஸ்கொயர் நிறுவனம் பல ஏக்கர் நிலம் வாங்கி வைத்திருப்பதாகவும் அதை ஆளும் கட்சியோடு இணைத்து விஜய் மறைமுகமாக குறிப்பிட்டார் என்றும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள ஜி ஸ்கொயர் நிறுவனம், பரந்தூரில் தங்களுக்கு நிலம் எதுவும் இல்லை என்றும் அரசியல் தொடர்பு எதுவும் இல்லை என்றும் அதிகாரப்பூர்வமாக விளக்கமளித்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்ட அதிமுக நிர்வாகி செந்தில் முருகன் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட மனு தாக்கல் செய்ததால் செந்தில் முருகன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். ஆனால் அவர் மனுவை திரும்ப பெற்றதால் மீண்டும் அதிமுகவில் சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் இன்று அவர் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு தேர்தலில் இந்த நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோமியம் குடித்தால் நோய்கள் சரியாகும் என ஐஐடி இயக்குனர் காமகோட்டி பேசியதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நவீன விஞ்ஞானம் மருத்துவத்தில் வியக்கத்தக்க கண்டுபிடிப்புகளை தந்திருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் புகழ்பெற்ற ஆராய்ச்சி மையமான சென்னை ஐஐடி இயக்குனர் பின்னோக்கி கிடக்கும் பிற்போக்கான தகவலுக்கு அறிவியல் சான்றிதழ் வழங்குவது போல பொறுப்பற்ற விதத்தில் பேசியுள்ளதாகவும் முத்தரசன் விமர்சித்திருக்கிறார். தான் முன்வைக்கும் 2 கோரிக்கைகளை நிறைவேற்றினால் திமுகவிற்காக பிரச்சாரம் செய்வேன் என எஸ்.வி. சேகர் கூறியுள்ளார். அந்தனர் நலவாரியம் அமைக்க வேண்டும், சட்டமன்றத்தில் போதிய பிராமணர் பிரதிநிதிகள் வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளையும் முதலமைச்சர் நிறைவேற்றினால் அக்கட்சிக்காக பிரச்சாரம் செய்வேன் என்றும் எஸ்.வி. சேகர் உறுதியளித்திருக்கிறார். பரந்தூர் மக்களுக்காக இன்று பேசும் விஜய், இதற்கு முன் அண்ணா ஹசாரே போல் உண்ணாவிரதம் போன்ற போராட்டங்களில் ஈடுபட்டது உண்டா என அமைச்சர் சேகர் பாபு கேள்வி எழுப்பியுள்ளார். பரந்தூர் விவகாரத்தில் திமுகவை கடுமையாக விமர்சித்த விஜய்க்கு அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து போராடி மக்களை சந்தித்திருந்தால் விஜயின் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் என்றும், ஆனால் விஜயின் செயல் ஒரே நாளில் முடிந்துவிட்டது என்றும் அமைச்சர் விமர்சித்திருக்கிறார். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் குப்பை அள்ளப்படுவது குறித்து சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், குறைகள் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம், தொடர்ந்து பல இடங்களில் குப்பைகள் அகற்றப்படாமல் இருப்பது குறித்து கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த மேயர் பிரியா, சென்னை நகரில் பகல் நேரங்களில் குப்பை கொட்டப்படுவதில்லை என்றும், இரவு நேரங்களில்தான் அதிக அளவில் குப்பை கொட்டப்படுவதாகவும் தெரிவித்தார். எனவே அதனை சிசிடிவி காட்சிகள் மூலம் கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் மேயர் பிரியா தெரிவித்தார். திருப்பதி திருமலை அன்னதானத்தில் இனி மசால் வடை இடம்பெறும் என தேவஸ்தானம் அறிவித்திருக்கிறது. தற்போது இலவச திட்டத்தின் கீழ் சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், சர்க்கரை பொங்கல் ஆகியவை வழங்கப்படுகின்றன. இந்நிலையில் சோதனை முயற்சியாக நேற்று வெங்காயம், பூண்டு இல்லாமல் மசால் வடை வழங்கப்பட்டதாகவும், இதற்கு நல்ல வரவேற்பு இருப்பதால் பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் அனைத்து பக்தர்களுக்கும் வடை வழங்கப்படும் என்றும் தேவஸ்தானம் அறிவித்திருக்கிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002982336 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.